சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, என்னிடம் நீ இதையே கேட்கிறாய், சாயப்பா எனக்கு இதை வரமா தந்துடுங்க என்று. பிள்ளையே, நீ கேட்டதை கண்டிப்பாக உனக்கு தருவேன். ஆனால் நான் சொல்வதை நீ கேட்கணும். உன் மனசில் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத கவலைகள், மனக்குழப்பம், இதையெல்லாம் நீ உன் மனசில் இருந்து அகற்றிடு. முதலில் உன் மனதில் நிம்மதியை நீ கொண்டு வர வேண்டும். அப்போது தான் உனக்கு வேண்டியதை உனக்கு தருவேன். உன் மனதில் பல யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி உன்னுடைய விருப்பத்தை நீ அதன் மீது முழு நம்பிக்கையை கொண்டு வருவாய்? நம்பிக்கையுடன் நீ இருந்தால் நான் உனக்கு வேண்டியதை தருவேன். உன்னுடைய ஞாபக சக்தி குறைவாக இருக்கு. அதனால் நீ எதையும் சரியாக செய்ய மாட்ற. உனக்கு பிரச்சனை வருவதே இதனால தான். பிள்ளையே, ஞாபகம் மறதி இருக்க வேண்டும் தான். சில விஷயங்களுக்கு மட்டுமே. தேவையில்லாத கஷ்டமான நினைவுகளை மறப்பதற்கும் மட்டுமே. உனக்கு மறதி வருவதற்கு காரணமே நீதான். சொல்கிறேன் கேள். ஒரு வேலையை செய்யும்போது முழுக்க அதன் மீது கவனம் வைத்து செய்ய வேண்டும். கைதான் வேலை செய்யும், யோசனை வேறு விஷயத்தின் மீது கவனம் உனக்கு போய்விடும். எந்த வேலையை செய்தாலும் உன் எண்ணம், உன் கவனம் அதன் மீது மட்டும்தான் நீ கவனத்தை செலுத்தணும். அப்போது தான் எந்த தவறும் இல்லாமல் உன்னுடைய வேலையை சரியாக செய்வே. பிள்ளையே, யார் என்ன செய்தாலும் அதை பார்த்து நீ கோபப்படாதே. சில விஷயங்கள் அவர்கள் செய்வது உனக்கு கோபம் வரும், பேச்சு செயல்கள் கண்டு. ஆனால் அதை நீ கட்டுப்படுத்தணும். உன் வாழ்க்கையில் பல போராட்டங்களை நீ கடந்து வந்திருக்கிற. ஆனால் உன் கோபத்தை மட்டும் உன்னால் கடந்து வர முடியவில்லை. நீ ஒன்று புரிஞ்சுக்கோ. எப்போவாவது உன்னை கோவப்படுத்துகிறாங்களா, இல்லைன்னா எப்பவுமே உன்னை கோவப்படுத்துகிறாங்களான்னு நீ தெரிஞ்சுக்கோ. உன்னை வேணும்ட்டு சீண்டி கோவப்படுத்துகிறவங்கன்ட்டு தெரிஞ்சுக்கோ. தங்கமே, அப்பனா நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய கோபத்தை காட்டாத அவங்கக்கிட்ட. உன்னுடைய அமைதியை அவங்களுக்கு வெளிப்படுத்து. உன் மனசில் அமைதி வேணும், உனக்கு நிம்மதி வேணும். நிம்மதி இருந்தால் தானே நீ சந்தோஷமாக இருப்ப. உன்னுடைய கோரிக்கையை கேட்ப. நீ சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தா பிள்ளையே, சீக்கிரம் உனக்கு உன் சாயப்பா உன் கோரிக்கையை நிறைவேற்றுவேன். கவலைப்படாதே. எல்லாமே உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நீ நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். பிள்ளையே, என்றும் நல்லதை மட்டும் நீ நினை. எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?